Welcome students. Today's class 12th Maths chapter 6 vector algebra. In previous class we learned to a vector and Cartesian equation of a straight line. Suppose one vector and one point is question given. A point is denoted by a vector and a parallel vector is denoted by b vector. Here a vector is point, b vector is vector, that is parallel vector. The vector equation is r vector equal to a vector plus tb vector. Cartesian equation x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. Here x1 y1 z1 is point, b1 b2 b3 is vector. The same 2 points question given means the formula, that is a vector is one point and b vector also position vector of another point. R vector equal to vector equation a vector plus t into b vector minus a vector. Cartesian equation is x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 divided by z2 minus z1. And another formula also we learn angle between two straight line. Suppose r vector equal to a vector plus sb vector, r vector equal to c vector plus td vector, b vector and d vector is 2 vector. Now cos theta equal to b vector dot d vector by modulus of b vector modulus of d vector. Acute angle வரையில் இங்கே modulus வருது. ஸோ இந்த காஸ் தீட்டா ஈக்குவல் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடலஸ் ஆஃப் பி மாடலஸ் ஆஃப் டி இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிமார்க் பாருங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூ கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல், இந்த கிவன் லைன்ஸ் பேரலாக இருக்கணும்னா தீட்டா ஈக்குவல் டு ஜீரோங்களா. அப்போ இதில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா காஸ் ஜீரோ ஈக்குவல் 1. அப்போ மாடலஸ் ஆஃப் பி வெக்டாரும் மாடலஸ் ஆஃப் டி வெக்டாரும் சேமாக இருக்குங்க, ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார். இந்த தீட்டா வேல்யூ 0 போடுங்க, காஸ் 0 1, இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் டி வெக்டார் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் பி மாடலஸ் ஆஃப் டி. இதே பார்த்தீங்கன்னா டூ கிவன் லைன்ஸ் ஆர், that is r vector equal a vector plus b vector sb vector plus tc vector perpendicular. perpendicular என்ன மீனிங், டூ வெக்டரை டாட் பண்ணி 0 கிடைச்சதுக்கு பர்பண்டிகுலருங்களா. இங்கே நியூமரேட்டரில் வரக்கூடிய இந்த b டாட் டி இருக்கு இல்லைங்களா, இதை ரெண்டையும் டாட் பண்ணி 0வாக இருந்தது அப்படின்னா அந்த டூ வெக்டார் உங்களுக்கு எப்படி இருக்குங்க, பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இது ஒரு கண்டிஷன் கேப்பாக ஞாபகம் வச்சுக்க. சப்போஸ் நம்ம இதை வெக்டார் ஃபார்மில் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து போட்டாங்களா, இதே கார்டீசியன் ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த b வெக்டார் என்ன வருங்க, b1 b2 b3, that is இங்கே பாருங்கள் x minus x1 by y minus y1 z minus z1 by b1 b2 b3. the same x minus x2 y minus y2 z minus z2 by d1 d2 d3 இருக்குங்க செப்பரேட்டாக. இதில் b1 b2 b3ங்கிறது இந்த b வெக்டாரு, d1 d2 d3ங்கிறது d வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணி போடலாம். b vector dot d vector, அப்போ என்ன பண்ணுவீங்க, I multiply b1 into d1 b2 into d2 b3 into d3. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு பை ரூட் ஆஃப் b1 ஸ்கொயர் d2 ஸ்கொயர் b3 ஸ்கொயர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் போட்டாங்களா, உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபார்மேட்டோடைய ஃபார்மாக ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் இதை இப்படி மாற்றி கூட போடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா two vectors, two given lines are direction ratios. என்னவா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோ b1 b2 b3, செகண்ட் d1 d2 d3. பேரல்னா if and only if b1 divided by d1 b2 divided by d2 b3 divided by d3. பிகாஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேரலர், எப்போ டூ லைன் பேரலாக 1 2 3 கிடைக்குன்னு வச்சுக்கிது. இது பார்த்தீங்கன்னா 6 12 18. இந்த ஃபஸ்ட்டு இது வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணால் செகண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ப்ரொப்போசல் வரும். ப்ரொப்போசல் பார்க்கணும் உங்களுக்கு ரெண்டுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் கிடச்சிருங்க. சப்போஸ் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இந்த மாடல்ஸ் அப்படிங்கிற நியூமரேட்டர் இதனுடைய வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பர்பண்டிகுலர். b1 d1 b2 d2 b3 d3 ஈக்குவல் டு 0. இதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஒரு 5 சம் பார்த்துருக்கோம். ரிமைனிங் சம்ஸ் இப்போ exercise 6.4ல 6th question. If vertices a triangle ABC a point 7 to 1, that is for a consider a triangle ABC. The a value is 7 2 1, b value is 6 0 3, c value is 4 2 4. கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்களா, இது ஒவ்வொன்றும் ஆரிஜின் பொசிஷன் வெக்டார் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அசீவ் பண்ணோம்னா ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு செகண்ட் பாயிண்ட்,
OC vector equal to third point. Now நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரையாங்கிளோட ஏபிசி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எதனோட ஆங்கிள் சென்டரா பி இருக்குங்களே, அப்போ அந்த பியினுடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஃபைன் பண்ணணும், பியினுடைய ஆங்கிளை ஃபைன் பண்ணணும். எவ்வளோ டிகிரி இருக்குன்ட்டுங்களா? இப்போ ஏபி வெக்டார் ஃபைன் பண்ணுங்க. ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாருங்களா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணையில் 6 - 7 - I 0 - 2 - 2j 3 - 1 + 2k கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பிசி வெக்டார் ஃபைன் பண்ணால் ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் 4 - 6 - 2 2 - 0 2 4 - 3 பார்த்தீங்கன்னா 1k வெக்டார். நவ் ஏபி நம்மளுக்கு எது ஃபைன் பண்ணுங்க, ஏபி வெக்டார் ஏபி வெக்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி. இப்போ ஏபி வெக்டாருடைய சைடு ஃபைன் பண்ணியாச்சு, அதே மாதிரி பிசி வெக்டாருடைய சைடு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய ஆங்கிளை ஃபைன் பண்ணணும். இப்போ ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணியில் I கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பை I, J கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பை J, K கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பை K. -1 × -2 பார்த்தீங்கன்னா 2 - 4 + 4 கிடைக்கும், +2 கிடைச்சிடும். ஸோ 4 - 4 என்ன கிடைக்கும், 0. 2 வெக்டாரை டாட் பண்ணி 0 கிடைச்சதுக்கு பேர் பர்பண்டிகுலருங்களா? அப்போ ஏபி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி வெக்டார். கரெக்டுங்களா? A vector dot B vector equal to 0 if and only if A vector is perpendicular to B vector. So பார்த்தீங்கன்னா AB vector perpendicular to BC vector. Here which one is common? B angle is common. Therefore angle B equal to 90 degree. அப்போ the angle ABC equal to 90 degree increase பண்ணிக்கலாம். Next பார்த்தீங்கன்னா 7th question. If the straight line joining the points 2 1 4 A - 1 4 - 1 is parallel to joining the points. That is பார்த்தீங்கன்னா a straight line. If a straight line joining the 2 points, இந்த 2 points join பண்ணிங்கன்னா ஒரு straight line கிடைக்கும். and another 2 points join பண்ணிங்கன்னா ஒரு straight line கிடைக்கும். இந்த 2 straight line உங்களுக்கு எப்படி இருக்குங்க, பேரலா இருக்கு. பேரலா இருந்ததுன்னா find the value of A and B. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்க. எப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் தெரியுங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? x - x1 / x2 - x1 equal to y - y1 / y2 - y1 equal to z - z1 / z2 - z1. ஸோ இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஒரு லைனோட ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணிக்கலாம். 2 லைனும் பேரலாக இருந்ததுன்னா இப்போ ஒரு கண்டிஷன் பார்த்தீங்க இல்லைங்களா, b1 / d1 b1 / d1 equal to b2 / d2 equal to b3 / d3. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட முடியும். ஆல்ட்ரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியும் போடலாம். பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2 லைன்ஸ் ஆர் பேரல், இப்போ ஹில்ஸ் சொன்னோம்ல கார்டீசியனோட b1 / d1 b2 / d2 b3 / d3. ஸோ இதில் வந்து b1 d1 b3 d3 வேல்யூலாம் வேணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நம்மளுக்கு எப்பயுமே r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் இஸ் x - x1 / x2 - x1ங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு b1 b2 தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? இந்த லைன் மார்க்டேயில் x - x1 / x2 - x1, அதே மாதிரி டினாமினேட்டரில் y2 - y1 z2 - z1, அதுதான் உங்களுக்கு p1 b2 b3 கிடைக்கும். இதே செகண்ட் ஃபார்முலையில் போடுறது பார்த்தீங்கன்னா d1 d2 d3 வச்சு போடலாம். அது ஒரு மெத்தேடு. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்குன்னு பாருங்கள். டைரக்ஷன் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா x2 - x1 y2 - y1 z2 - z1 or x - x1 - x2 y1 - y2 z1 - z2 எப்படி வேணால் போடலாம். ப்ரொப்போஸ்டாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் கொடுத்தபடி ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வச்சு போடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x2 - x1 a - 1 - 2 பார்த்தீங்கன்னா -3. இந்த செகண்ட் வேல்யூ பார்க்கையில் 4 - 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 வருங்க. -1 - 4 பார்த்தீங்கன்னா -5. இதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் இன்னும் 2 பாயிண்ட் பார்த்தீங்களா, அந்த லைனை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு போட உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5 - 0 5 3 - 2 1 -2 -b + 1 பார்த்தீங்கன்னா -b - 1 கிடைக்கும். இப்போ இந்த நீங்கள் கண்டுபிடிச்சது தான் d1 b2 b3 அண்ட் d1 d2 d3. 2 லைன்ஸ் ஆர் பேரல்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b1 b2 b3க்கும் d1 d2 d3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி a ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த 2வையும் கம்பேர் பண்ணி b ஃபைன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், a அண்ட் b வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ a - 3/5 = 3னா a ஈக்குவல் என்ன கிடைக்குங்க 18 கிடச்சிரும். செகண்ட் இதை கம்பேர் பண்ணிக்கலாம். -b/-b - 1 = 3 அப்படின்னா போத் சைடு மைனஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா b + 1, இந்த b + 1 இங்கேயும் இந்த 3 இங்கே போனீங்கன்னா 5/3 b = 5/3 - 1 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா
5 minus 3 2/3 கிடச்சிரும். இது ஒன் ஆஃப் த வேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு வே எப்படி போகலான்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடைங்களா, இது ஓபி வெட்டார்னு வச்சுக்கலாம், இதை ஓபி வெட்டார்னு வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து ஒரு வெட்டார் கண்டுபிடிக்கணும். ஏபி வெட்டார் ஈக்குவல் டு ஓபி வெட்டார் மைனஸ் ஓஏ வெட்டார். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு வெட்டார் கிடச்சிரும். இந்த சேம் செகண்ட் ஈக்குவேஷனை இந்த பிளேஸ் இருக்குன்னா இது ஓசி வெட்டார், இது ஓடி வெட்டார்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா சிடி வெட்டார் ஈக்குவல் டு ஓசி வெட்டார் மைனஸ் ஓடி வெட்டார் இருக்குங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி வெட்டார்னு தெரியும், சிடி வெட்டார்னு தெரியுங்களா. 2 வெட்டார் பேர்னா என்ன கண்டிஷனு, ஏ வெட்டார் கிளாஸ் பி வெட்டார் ஈக்குவல் டு 0 வெட்டார் அப்படி இருந்ததுன்னா 2 வெட்டார் இஸ் பேர்லங்களா. கொஸ்டின் இது 0ன்னு கொடுத்துருக்குறான். ஸோ இப்படியும் போடலாம், அல்லது ஏ வெட்டார் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு பி வெட்டார் இப்படி போட்டாலும் பேரில் தான் கரெக்டுங்களா. 2 வெட்டாரை கிராஸ் பண்ணி 0 கிடைச்சாலும் பேரில் தான், அல்லது ஏ வெட்டார் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு பி வெட்டார். இப்போ இந்த இடத்துல ஏபி வெட்டார் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு சிடி வெட்டார். ஏபி வெட்டாரோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, லேம்டா இன்ட்டு சிடி வெட்டார். இப்போ ஈக்குவேட்டிங் ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணிவிட்டு இங்கே ஏ மைனஸ் 3 ஈக்குவல் டு லேம்டா 5 இருக்குது. அதே மாதிரி 3 ஈக்குவல் டு இங்கே லேம்டான்னு வரும், லேம்டா ஈக்குவல் டு 3 கிடச்சிரும். த சேம் மைனஸ் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 5, லேம்டா இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 5. இந்த லேம்டா 3ன்னு சொல்லிட்டு இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும், இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ அண்ட் பின்னுடைய வேல்யூ கிடச்சிரும். ரெண்டுமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒரு லைன் கிடைக்கும். செகண்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஒரு லைன் கண்டுபிடிக்கணும். 2 லைனும் பேரல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இந்த 2 பாயிண்ட்டுக்கு டைரெக்ஷன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டுக்கு டைரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு வெக்டாராக இருக்கும். அப்போ அந்த டைரெக்ஷன் ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பி வெக்டாரு, இங்கே டி வெக்டார்னு அசியூம் பண்ணிட்டோம்னா இது b1 b2 b3 d1 d2 d3 வச்சு நம்ம ஃபார்முலா வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 பாயிண்ட் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார்னு வச்சுட்டா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏபி வெக்டார் ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சிடின்னு அசியூம் பண்ணால் சிடி வெக்டார் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 2 வெக்டார் எப்போ பேர் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்கேலாரால் மல்டிபிள் பண்ணியிருக்கோங்களா, அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு பிசி வெக்டார். ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும், ஐஜேகே வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் வேல்யூ 18 அண்டு 2/3 கிடச்சிருங்க. அடுத்தது 8th ஒன், இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 2 லைன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கு, ஆனால் எந்த ஃபார்மேட் இருக்குங்க, கார்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஆர் பர்பண்டிகுலர் அப்படி இருந்தது அப்படின்னா எம்முடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இது பர்பண்டிகுலர் இருக்கிறதுக்கான இது வந்து நம்ம கார்டீசியன் ஃபார்மேட்டில் எழுதணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிற எந்த ஒரு ஃபார்ம்னாலும் எக்ஸ் மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைட் பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 டிவைட் பை b3ங்களா. இங்கே எக்ஸு y அண்ட் z தான் இருக்கும். எக்ஸு y z தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகணும், பிஃபோரில் மைனஸ் இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். அதுவும் அந்த மாதிரி ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும் கரெக்டுங்களா. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நோ ப்ராப்ளம். செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 2 மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணும், ஒய் மைனஸ் வேணுங்களா. அப்போ செகண்ட் டைமில் நியூமரேட்டர்லேருந்து ஒரு மைனஸ் அவுட், தட் இஸ் நியூமரேட்டர் மைனஸால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிங்க. டிவைட் பண்ணி உனக்கு என்ன கிடைக்குன்னா நியூமரேட்டர் ஒய் மைனஸ் 2 கிடைக்கும், டினாமினேட்டர் வந்து மைனஸ் 5 கிடைக்கும். டேரெக்டாக போடாச்சு, நியூமரேட்டர் ஒய் மைனஸ் 2, டினாமினேட்டர் மைனஸ் 5. த சேம் தேர்ட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா இஜட் டைம் செகண்டாக இருக்குது. அப்போ ஒரு மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இஜட் மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இங்கே மல்டிபிள் பண்ண காமிச்சிருக்கு. நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேம் செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸு டினாமினேட்டர் எது மாதிரினா பை 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் பை 1. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் மட்டும்தான் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் 2 காமனாக எடுத்தால் மீதி என்ன கிடைக்குங்க, ஒய் ப்ளஸ் 1/2 கிடைக்குமா. பை டினாமினேட்டரில் 4m. இப்போ இதை கேன்சல் பண்ணி என்ன கிடைக்குன்னா 2mன்னு கிடைக்கும். அப்போ y ப்ளஸ் 1/2/2m, y ப்ளஸ் 1/2/2m. சேம் தேர்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா z மைனஸ் 1 டிவைட் பை 3 கிடைக்கும். ஸோ டைரெக்டாக z மைனஸ் 1 டிவைட் பை 3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ டினாமினேட்டர் தான் உங்களுக்கு வெக்டாராக இருக்குமா, இது 1 வெக்டாரு. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா b வெக்டார்னு அசீவ் பண்ணிக்கலாம், இதை d வெக்டார்னு அசீவ் பண்ணிக்குவோம். b வெக்டாருங்கிறது 5m ப்ளஸ் 2 இன்ட்டு i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் k கேப். d வெக்டார் அப்படிங்கிறது i ப்ளஸ் 2m ப்ளஸ் 3k கேப்னு கிடச்சிடும்.
ஸோ இப்போ இதுக்கப்புறம் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கு. எப்போ 2 வெக்டார் பர்பண்டிகுலர் வருங்க? 2 வெக்டாரை டாட் பண்ணால் 0 கிடைக்குங்களா? ஸோ அப்போ பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 0, ஐ மல்டிபிள் பை ஐ, ஜே மல்டிபிள் பை ஜே, கே மல்டிபிள் பை கே. கோஎஃபிஷியன்ட்டை மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5m மைனஸ் 5m ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, 5m ஈக்குவல் டு 5, m ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு மாதிரி போடலாம். நமக்கு என்னென்னு தெரியுமா? b1 d1 ப்ளஸ் b2 d2 ப்ளஸ் b3 d3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டாலும் கரெக்டு தான். அதுவும் உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலருக்கான கண்டிஷனுக்கு நான் இப்போ தான் அந்த ஆங்கிள் பிட்வீனில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். கொலீனியர் என்ன மீனிங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னு வச்சுட்டோம்னா, செகண்ட் பாயிண்ட் பின்னு வச்சுட்டோம்னா, தேர்டு பாயிண்ட் சி, 3 பாயிண்ட் ஒரே லைன்லேயே இருந்ததுன்னா கொலீனியர், ஒரே பிளேனுக்குள்ளே வந்ததுன்னா கோப்ளேனர். கரெக்டுங்களா? இப்போ கொலீனியர்னு ப்ரூவ் பண்ணணும். கொலீனியர்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணிக்கலாம்னா, எனி 2 பாயிண்ட், ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பாயிண்ட் தெரிஞ்சால் லைனுடைய ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. The value of இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x1 y1 z1 அசியூம் பண்ணிக்கலாம். இது x1 y1 z1. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x2 y2 z2 அசியூம் பண்ணிடுங்க. அசியூம் பண்ணதுக்கப்புறம் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x minus 2 by minus 3, y minus 4 by 1 கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 minus 1 பார்த்தீங்கன்னா 5 minus 4 பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1 கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சரில் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. தேர்டு பாயிண்ட் இருக்குங்களா, நம்மளுக்கு 2 பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு லைனோட ஈக்குவேஷன், தட் இஸ் இந்த லைனோட ஈக்குவேஷன் இப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தேர்டு பாயிண்ட் இருக்குங்களா, இந்த தேர்டு பாயிண்ட் இந்த லைன் வேலையை பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணால் பாஸ் ஆகின்னு சொல்லிடலாம். அப்போ தேர்டாக ஒரு பாயிண்ட் 812 இருக்குங்களா, அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக வரும். ஈக்குவல் வந்துன்னா 3 பாயிண்ட்ஸை கொடியேன்னு முடிச்சிடலாம். சப்போஸ் இதுக்கு ஆர்டர் மெத்தட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 3 பாயிண்ட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ் போட்டுக்கலாம். அடுத்த 2 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்னொரு டைரக்ஷன் ரேஷியோஸ் போட்டுருங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா b1 b2 b3 அப்படிங்கிறது x2 minus x1 y2 minus y. தட் இஸ் ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ், பிசிங்கிற பாயிண்ட்டுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இதில் b1 b2 b3 d1 d2 d3 கண்டுபிடிச்சிட்டோமா. பேரலுக்கான கண்டிஷன் தெரியுங்களா? என்ன பேரலுக்கான கண்டிஷன்? b1 by d1 b2 by d2 b3 by d3ங்களா. ஸோ அது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணுறீங்க. எல்லாமே -1/3 கிடச்சிடும். அப்படி கிடச்சனாலும் அது கொடிங்க. 2 மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் எப்படியே போட்டுங்க. இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சது. இப்போ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.28. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, செகண்டு ஒய் இருக்குது, பட் தேர்டு மைனஸ் z இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? z/-1 எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? z/-1 எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் கண்டுபிடிக்கணுங்களா? ஆங்கிள் எது கூட? கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட. இங்கே ஒரே ஒரு வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. 2 வெக்டார் கொடுத்துருந்தா நீங்கள் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி வெக்டாரா டி வெக்டார் பை மால்டஸா பி மால்டஸ் அப்படி போட்டிருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 வெக்டார் தான் இருக்கா. ஸோ அந்த வெக்டாரை 2 2 -1 வச்சுக்கலாமா. மால்டஸா பி வெக்டார் ஈக்குவல் டு √4 4 -1. கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது 3 டைமென்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஒரு ஆங்கிள் ஆல்ஃபாவும், ஒய் ஆக்சிஸ் கூட ஒரு ஆங்கிள் பீட்டா, இஜட் ஆக்சிஸ் கூட ஒரு ஆங்கிள் காமா. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆங்கிள் அப்படின்னா அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் கூட பார்த்துருக்கோம். கொஸ்டின்ஸ் கூட x/r + y/y/r, z/r. ஸோ அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் ஃபைன் பண்ணணும். அந்த டைரக்ஷன்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன வருதுன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் பண்ணி நீங்கள் ஆங்கிள் ஃபைன் பண்ணிக்கலாம். லெவன்த்துலேயே போட்டிருக்கோம். ஸோ இப்போ பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டிங்களா. இது டைரக்ஷன் ரேஷியோ x/rங்களா. அப்போ 2/3 x/r, y/rனாலும் 2/3, z/rனா -1/3. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் 2/3, காஸ் பீட்டா ஈக்குவல் 2/3, காஸ் காமா ஈக்குவல் டு -1/3. வேறு ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் ஆங்கிள் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ என்னுடைய வேல்யூ காஸ் இன்வர்ஸ் 2/3, காஸ் இன்வர்ஸ் 2/3, காஸ் இன்வர்ஸ் -1/3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 30. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா b1 b2 b3 d1 d2 d3 அப்படியே போடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் இஜெட்டு எக்ஸு ஒய் இஜெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தான் நீங்கள் சம்ம கண்டினியூ பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்க, 5 அக்யூட் ஆங்கிள். நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பி வெக்டார்னு அசியூம் பண்ணிக்கலாம்.
2i plus j minus 2k. இதை d வெக்டர் அசியூம் பண்ணிக்கினா 4i minus 4j minus 2 plus 2k வெக்டார். ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம்ல b வெக்டார் டாட் d வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 8 minus 4 minus 4 0 ஆயிடும். b வெக்டார் டாட் d வெக்டார் 0. ஃபார்ம் என்னது? cos theta equal to modulus of b வெக்டார் டாட் d வெக்டார் divided by modulus of b வெக்டார் modulus of d வெக்டார். நியூமரேட்டர் 0 ஆயிடும். 0 பை anything என்ன கிடைக்கும்? 0வா? அப்போ 0 பை anything 0 வரையில் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? theta equal pi by 2. அப்போ theta 90 டிகிரினா அதுக்கு மீனிங் என்னங்க? 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கேட்டிருக்கு இது பேரலாக பர்பண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 90 டிகிரி ஆன்சர் வரனால இது எப்படி எழுதினாங்க? பர்பண்டிகுலர்னு சொல்லி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 31. ஸோ தட் த லைன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். இது எக்ஸைஸில் ஒரு சம் போட்டிருப்போம். எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே பேரல்னு சொல்லி போட்டிருப்போம். பட் இங்கே என்ன இருக்குன்னா பர்பண்டிகுலர்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு லைனோட ஈக்குவேஷன். ஸோ அதில் வந்து வெக்டார் மட்டும் தேவை. நம்ம டைரெக்டாக போட்டோம் இல்லைங்க, 2 மெத்தட் போட்டிருக்கோம். OA வெக்டார் OB வெக்டார்னு சொல்லிட்டு AB வெக்டார் ஈக்குவல் OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா 2i + 3j + k கிடச்சிரும். இந்த சேம் OC வெக்டார் பார்த்தீங்கன்னா 10i + 2j - 5k. OD வெக்டார் பார்த்தீங்கன்னா 8i + 3k - 4k. அப்போ CD வெக்டார் ஈக்குவல் OD வெக்டார் மைனஸ் OC வெக்டார் சப்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -2i + j + k. 2 வெக்டாரை டாட் பண்ணுறோம். AB வெக்டாரையும் CD வெக்டாரையும் டாட் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா AB வெக்டார் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு CD வெக்டார்னு போட்டோம். ஏன்னா அது பேரலல். இது பர்பண்டிகுலர் அப்படின்னா 2 வெக்டாரை டாட் பண்ணுறோம். 0 கிடைக்கிது அப்படிங்கிறனால 2 வெக்டார்ஸை என்ன பண்ணிக்கலாம்? பர்பண்டிகுலர்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுவே ஆல்டர் மெத்தட் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வச்சு ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிப்பீங்களா? அடுத்த 2 பாயிண்ட் வச்சு ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். பர்பண்டிகுலர் பார்த்தீங்கன்னா B1 D1 + B2 D2 + B3 D3 = 0 வரணும். அது போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா B1 D1 + B2 D2 + B3 D3 ஆன்சர் 0 கிடைக்கும். therefore the 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸால் என்ன பண்ணிக்கலாம்? பர்பண்டிகுலர் முடிச்சுக்கலாம். இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸை அடுத்த எக்ஸைஸ் கண்டினியூ பண்ணுவோம்.